பாவனா நெக்ஸ்ட் என்ன அவார்டு பார்க்க போறோம்? பெஸ்ட் டெபியூட்டன்ட் மேல்கானது. இதற்கான நாமினிஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த விருதினை வழங்க may I request Dr. Roy CJ, founder and chairman of Confident Group, to join us on stage. The winner today is for Tux Ridu Haran. என் வாழ்க்கையில் கிடைக்கிற மொதல் அவார்டு ஆக்டரா. ஸோ தேங்க்யூ சைமா ஃபார் தேட். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு மை டைரக்டர் பிருந்தா மாஸ்டர் அண்ட் த ஹோல் டீம். அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ தேங்க்யூ பிருந்தா மாஸ்டர். ஒரு படம் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு, ஆனா அந்த படம் பண்ணி அதுல பணம் பண்றது அதை விட கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்து அந்த போட்ட பணத்தையும் திருப்பி எடுத்து அதை சிறப்பா எடுத்த ஒருத்தர் தான் இப்ப பார்க்க போறோம். Fantastic. The category என்ன அப்படின்னா பெஸ்ட் டெபியூட்டன்ட் ப்ரொடியூசர் தமிழ். நாமினிஸ் யாருன்னு டக்குன்னு பார்த்துடலாம். சிறந்த அறிமுக தயாரிப்பாளர் தமிழ். Applause Entertainment, E4 Experiments, Aprius Studio, போர்த்தொழில், தோனி Entertainment, Let's Get Married, கவி Creations, பரம்பொருள், $1 Million Studios, MRP Entertainment, Good Night, Real Good Films, Fight Club. விருதினை வழங்க may I welcome on stage the director and content head, acquisition licensing, Amazon Prime Video India, Mr. Manish Meghnani. The award for Best Debutant Producer in Tamil goes to $1 Million Studios for Good Night. எப்படி இருக்கு இந்த அவார்டு வாங்குறது? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. என் தம்பியை மட்டும் கூட்டுக்கிட்டு ஸ்டேஜ். குட் நைட் டைரக்டர் விநாயக், வாங்க. தேங்க்யூ சைமா. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிஜெக்ட் பண்ண படத்தை பண்ணி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வாங்கியிருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதோட நிற்கலை, இப்போ அதே $1 Million MRP என்டர்டைன்மெண்ட்டில் 5 டெபியூ டேரக்டர்ஸ் வரிசையாக படம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ, நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் 3 பேருமே. நன்றி. தேங்க்யூ. Let's take a look at our next category, Best Debutant Director Tamil. The Best Debutant Director Tamil. The award goes to Vignesh Raja for Porthozil. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. படத்தில் நம்ம டைரக்டட் பைன்னு ஒருத்தர் பேர் போட்டாலும் உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்குது. அதில் ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷனை வெளியில் எடுத்தால் கூட அது படத்தில் தெரியும். அண்ட் சொல்லுவாங்க கேப்டன் இஸ் ஒன்லி இஸ் குட் அஸ் இஸ் டீம்னு. ஸோ ஒரு முழுக்க ஒரு டீம் எஃபர்ட்டுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷனாக இதை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ சைமா. நடிப்பு, ஆக்ஷன், டான்ஸு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், லிரிசிஸ்ட்டு, ப்ரொடியூசர், இப்படி பல பரிமாணங்களில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் நம்ம பையன் ஜெயிச்சிட்டார்டா அப்படின்னு எல்லாரையுமே ஃபீல் பண்ண வச்சவர் இவர் தான். அண்ட் ஹீ இஸ் our winner for this next category, Best Actor Critics Tamil. Presenters ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுலாம். மிஸ்டர் ராகுல் ஸ்ரீவாஸ்தவா, வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங், மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட். Next up, Best Actor Critics Award for Tamil goes to Siva Karthikeyan for Maveeran. தேங்க்யூ. மாவீரன் எனக்கு பர்சனலாக ரொம்ப டஃப் ஃபிலிம் டு பெர்ஃபார்ம்.
ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு முயற்சி பண்ணோம். அது எனக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸில் இன்னும் இதெல்லாம் ட்ரை பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸை கொடுத்த படம் மாவீரன். ஸோ தேங்க்யூ மடோன் அஸ்வின். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ மெனக்கெடுறாரோ அவ்வளோ மெனக்கெடுவார் ஒவ்வொருத்தருந்தும் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கு. என்னோட ப்ரொடியூசர் அருண் விஸ்வா அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் சரிதா மேம் அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லெஜெண்டரி பர்ஃபார்மர் அவங்க வந்து அப்படி ஒரு ஸ்ப்ளிட் செகண்டில் அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அப்படியே அலர்ட்டாகவே இருக்கணும் அது. அண்ட் உங்களோட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம். மாவீரன் மாதிரி இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அதுக்கான முயற்சியில் தான் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ, அதுக்கு நம்பிக்கையாக ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு இன்னும் நிறையா முயற்சிகள் பண்ணுவேன் நான். சூப்பர் ப்ரோ. அண்ட் எல்லா தீபாவளி மாதிரி இந்த தீபாவளிக்கும் வெயிட்டிங். ஏன்னா அமரன் அந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, அது அந்த ட்ரெய்லரில் அந்த டீசரில் தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி ஒரு 2 வார்த்தை. முதல்ல வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா மெனக்கெடல் இருந்தது. பட் அங்கே போய் காஷ்மீர் போய் நம்ம ஆர்மி பீப்புளோட ஒரு 3 days இருந்தேன் நான். அவங்களாம் பண்ணுறதை பார்க்கும்பொழுது நம்ம கஷ்டப்பட்டோன்னு சொல்லவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ரோலை எடுக்கும்போது உண்மையிலே அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பயங்கரமாக உடம்பெல்லாம் ரெடி பண்ணன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா விக்ரம் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்காக மாறிட்டே இருக்காங்கன்னு சொல்லி விக்ரம் சார் பண்ண அளவில் உழைப்பான்னு எனக்கு தெரியாது. பட் உண்மையிலே இந்த படத்துக்கு அவரோட ஒரு ஹார்ட் ஒர்க்கில் ஒரு 50% இந்த படத்தில் போட்டிருக்கேன்னு நம்புகிறேன். அது பண்ணி ஆகணும். ஏன்னா எடுத்திருக்க கேரக்டர் ஒரு ரியல் கேரக்டர். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போய் நாட்டுக்காக ஒருத்தர் வந்து நின்னார் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி. அது கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அமரன் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு மட்டும் இல்லை, தமிழில் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும் டெஃபினட்டாக. கமல் சார் பார்த்துட்டு என்ன சொன்னார்? RK5 ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிக பொறுப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த படம் பார்ப்பாங்கன்ற பயம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் படம் பார்த்துட்டாங்க, உங்கள்கிட்ட பேசணும். ஐயோ படம் பார்த்துட்டாங்கன்னு எனக்கு உதற ஆரம்பிச்சிச்சு. நான் முருகா சார் ஷூட்லேருந்து சார் எனக்கு 10 minutes பிரேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் ஃபோன் அட்டன் பண்ணோடனே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னே தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஸோ எங்கள் ப்ரொடியூசரை சந்தோஷப்படுத்திட்டேன். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ தீபாவளி அன்னைக்கு வருது. நிச்சயமாக ரொம்ப நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது எங்களுக்கு. அண்ட் அந்த டப்பிங் பண்ணது வந்து பயங்கர வைரல் ஆச்சு, ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். நீங்கள் அந்த படத்துக்கு டப் பண்ணது அந்த டைலாக் எங்களுக்காக ஒரு சின்ன டீசர், பிகாஸ் we know the film is approaching. Who are we? Who are we? Who are we?